நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனுக்கு இது முதல் தடவை இல்லையே. இதுக்கு முன்னாலேயும் இதே மாதிரி பண்ணியிருக்காரு. லாவண்யா கேஸ், தஞ்சாவூர் லாவண்யா மரணத்தை ஒட்டி அது மத மாற்றத்துக்காக தான் நடந்தது. எனவே சிபிஐ விசாரணை அப்படி சொல்லும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் கேட்கல, சிபிஐயும் கேட்கல, தமிழ்நாடு போலீஸையும் கேட்கல. அவர் வாட்டில் சொல்லிட்டு போனார். எனவே அவர் வழக்கமாகவே இப்படி பண்ணுறவர் தானே. ஒன்று திமுகவுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, ரெண்டையும் பண்ணக்கூடியவர் தானே. இது இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, இது வெறும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில் உள்ள பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் நலன்களின் மீதான தாக்கம். அப்போது எல்லா தமிழ்நாட்டு மக்களும் இதுக்கு எதிராக நிற்கும். இது வெறுமனே திமுகவோ பாஜகவோ அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்கக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களின் மீதான தாக்கம். எனவே கூட்டணியில் இருக்கிற அதிமுக கேள்வி கேட்பாங்க நினைக்கிறீங்களா? அதிமுக அவங்க பாவம் விடுங்க, அவங்க போய் சங்கடமான கேள்வி எல்லாம் கேட்கணும். ஒருவேளை இதை பாராட்டி தீர்மானம் போட்டாலும் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வந்தது. துணைவேந்தர்களை நியமிக்கிற உரிமை தமிழ்நாடு அரசுக்கு தான் இருக்குது, ஆளுநர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த தீர்ப்புக்கு தடை விதிக்கிற மாதிரி நேற்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா? அது அவசரமாக இரவோடு இரவாக விசாரித்து தமிழ்நாடு அரசோட வாதங்களை கூட கேட்காம இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் ஆயிருக்கு. உங்களோட பார்வை என்ன? இல்லை, நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனுக்கு இது முதல் தடவை இல்லையே. இதுக்கு முன்னாலேயும் இதே மாதிரி பண்ணியிருக்காரு. லாவண்யா கேஸ், தஞ்சாவூர் லாவண்யா மரணத்தை ஒட்டி அது மத மாற்றத்துக்காக தான் நடந்தது. எனவே சிபிஐ விசாரணை அப்படி சொல்லும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் கேட்கல, சிபிஐயும் கேட்கல, தமிழ்நாடு போலீஸையும் கேட்கல. அவர் வாட்டில் சொல்லிட்டு போனார். எனவே அவர் வழக்கமாகவே இப்படி பண்ணுறவர் தானே. ஒன்று திமுகவுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாலும் சரி, இது ரெண்டையும் பண்ணக்கூடியவர் தானே. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேறு ஒரு வழக்கில் இவர் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் வழக்கில் என்ன பேசியிருந்தாங்கன்னு நீங்கள் அதை ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணாமலையை ஆகா ஓகோன்னு புகழ்கிறது, அதே சமயத்தில் நீங்கள் ஏடிஜிபியை கடுமையாக விமர்சிக்கிறது. எனவே அவங்க நீதிமன்றம் என்கிற அந்த எல்லாரும் மதிக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை தங்களுடைய நோக்கத்தை, அரசியல் நோக்கத்தை நிலைநாட்டுவதற்காக அதை பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறதுனுடைய ஒரு வடிவம்தான் இந்த விஷயம். சாயங்காலம் சொன்னது, மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க. நீங்கள் நாங்கள் சொன்னோம், அது வச்சுருக்க அந்த கெசட்னு அவங்க சொல்கிறது உண்மையிலே கெசட் இல்லை, அவங்க போலியாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க என்று நாங்கள் வரிசையாக சொன்னோம். எதையுமே காது கொடுத்து கேட்குறதுக்கு தயாராக இல்லை. எதுக்கு இவர் காது கொடுத்து கேட்கணும்? ஏற்கனவே தான் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக இதை சொல்லணும்னு வந்ததுனால தானே இதையே எடுக்கிறாங்க அவ்வளோ அவசரமாக. இப்போ சில பேர் சொல்கிறாங்க, ஒன்று இது மதுரை கோர்ட்டில் தான் வந்திருக்கணும், பெஞ்சு யார் பெஞ்சு பார்க்கறது கொண்டு வராங்க. அப்படி இருக்கையில் இந்த 2 பேர் பெஞ்சுக்கிட்ட தான் வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரார் நினச்சிருந்தா ஏன் அவசரமாக போடல? இவ்வளவு நாளும் அவசரமாக போடாதவன் இன்னும் 2 வாரம் கழித்து போட்டால் என்ன, ஒன்றும் கரைஞ்சி போகாதே அப்படின்னு 2 வாரம் குறைச்சி வாங்கன்னு சொல்லலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது, ஒன்று உங்களை ஆளுநரை வைத்து சட்டமாக்க விடாமல் தடுப்பது, அதை தாண்டி உச்சநீதிமன்றம் சட்டமாக்கிட்டால் நீதிமன்றத்தையே வச்சு இதை தடுக்கிறதுன்னு ஒரு முயற்சி இருக்குல்ல. அந்த ஆர்எஸ்எஸ் முயற்சியினுடைய ஒரு பகுதி அது. இதுவரை தொடர்ச்சியாக அது முறியடிக்கப்பட்டிருக்க வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான அம்சம். உச்சநீதிமன்றம் போனாலும் இந்த தீர்ப்பு ரிவர்ஸாக தானே மாறும். உச்சநீதிமன்றம் போகிறாங்க உறுதியாக. ஆனால் அது தெரிஞ்சுமே இந்த மாதிரி தீர்ப்பு வழங்க நீதிமன்றம் இந்த தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் இதில் உறுதியாக இவங்க சொன்னதை ஏற்றுக்காது. ஆனால் அது வரைக்கும் நம்ம ஊர் அதான நீதி வழங்கும் முறையில் இதுதானே, அதுவரை இதுதானே, 2 வருஷமோ 3 வருஷமோ அல்லது 6 மாதமோ அதுவரை இதானே இழுத்தடிக்க முயற்சி பண்ணுறோம். இழுத்தடிக்க முயற்சி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புலேயே அதிகாரம் முதல்வருக்கு இருந்தாலுமே வேந்தரா ஆளுநர் தான் தொடர்றாரு. நீங்கள் அப்போவே அதற்கும் ஒரு சட்ட பாதுகாப்பு வாங்கியிருக்கணும். வேந்தர் தமிழ்நாடு முதல்வர் தான். அந்த விஷயத்தில் திமுக கோட்டை விட்டாங்க. திமுக கோட்டை விட்டாங்களா இல்லை அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாமல் இருந்தாங்களா? அது பிரச்சனை.
ஏங்க கன்சல்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் நடத்தணும்னு சொல்கிறாங்க. பண்ணணுமா வேண்டாம்? பேரண்ட்ஸ் தான் மேட்டர். கன்சல்ட் பண்ண மாட்டேன்றான். ஸோ நாங்கள் இந்த வேறு வழிமுறையை வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதில் என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லியுமே நீங்கள் சொன்ன மாதிரி மைக்கில் ஆஃப் பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்க அவமதித்தது வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக இருக்கிற வழக்கறிஞர்ல உச்சநீதிமன்ற நீதிபதி தான் அவமதிச்சிருக்காங்க. நீதியவே அவமதிக்கிறாங்க. ஓகே, அவங்க இப்படி பண்ணுவதன் மூலமாக நீதியை ஒரு கூட்டாக சேர்த்துக்கிட்டு தானே பண்ணுறாங்க. நீ இதை போடு, ரெஜிஸ்ட்ரார் இதை வந்து சென்னையில் பதிவு பண்ண சொல்லிட்டோம், அது நாங்கள் இருக்கிற போது வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான பேட்டர்ன் தானே இதில் தெரியுது. எனவே அவங்க நீதி, இந்த சட்டம் இதை பற்றி கவலைப்படாதவர்கள் என்று தெரிகிறது. முதல்ல உச்சநீதிமன்றம் வந்து எங்களுக்கு வேறு வழியே தெரியல, அதனால தான் நாங்கள் வந்து முதல்வருக்கு வந்து இந்த அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு தடை விதிக்கிறாங்க, மறுபடியும் உச்சநீதிமன்றம் போகுது. ஆனால் பாதிக்கப்பட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் தமிழ்நாடு மாணவர்கள் தான் இல்லையா? இது வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு அவங்க மாணவர்கள் பாதிக்கப்பட்டால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து மக்கள்கிட்ட சொல்லணும். இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் ஜூலை போராட்டம்னு ஒன்று நடத்துவார். இந்த 11 வருஷமும் அவர் நடத்தலை. அதுக்கு முன்னால் என்னன்னா, நீ வந்து மேரிக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு, மாரிக்கு கிடையாதா அப்படிங்கிறதான் அவங்களுடைய முழக்கமாகவே இருந்தது. இப்போ எல்லாத்துக்கும் கிடச்சிருச்சா? ஏன் கம்முன்ட்டு இருக்காரு? அவங்களுக்கு எந்த காலத்துலேயும் நேர்மை அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலைப்பட்டதே கிடையாது. அவங்க அப்போ வாயில் என்ன தோணுதோ அதை ஒரு பொய்யா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் அவங்க. இது இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, இது வெறும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையில் உள்ள பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டு மக்களின் நலன்களின் மீதான தாக்குதல். அப்போது எல்லா தமிழ்நாட்டு மக்களும் இதுக்கு எதிராக நிற்கும். இது வெறுமனே திமுகவோ பாஜகவோ அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்கக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களின் மீதான தாக்குதல். எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் பாஜகவை பதில் சொல்ல வைக்கணும், தமிழ்நாட்டு மக்களை கேள்வி கேட்க வைக்கணும். அதான் சரின்னு நினைக்கிறேன். கூட்டணியில் இருக்கிற அதிமுக கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக அவங்க பாவம் விடுங்க, அவங்கள்ட்ட போய் சங்கடமான கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஒருவேளை இதை பாராட்டி தீர்மானம் போட்டாலும் போடுறதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேட்டால் கூட்டணி தர்மம்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஸோ கூட்டணிக்கு தர்மம் வந்து உங்களை அழித்து கொள்வது தான் கூட்டணி தர்மம் என்றால் நீங்கள் அழித்து கொள்வீர்களா? அது எப்படி சரியாக இருக்கும்? எனவே அவங்க ஒரு பேச்சுக்காக இப்போ அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர, அடிப்படையில் இவங்க 2 பேரும் திமுகவை வீழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அது ஆனால் இதில் அதிமுக கூட பரவாயில்ல, பிஜேபியை பொறுத்தளவில் அடுத்து தமிழ்நாடு சுடுகாடாக்கும் இதர இடங்கள் மாதிரி. அதே போல் அவங்க கூட இருந்த அதிமுகவையும் அவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம தமிழ்நாடு முழுவதும் பார்க்குற பேட்டர்ன். நேரத்தை பல்வேறு தகவல் எங்களுக்கு வந்து மிக்க நன்றி.